ಶ್ರೀರಂಗ ವೀರ ರಘುಪುಂಗವ ವೇದ ಮೌಳಿ ಗುರುವೀಡತೇಂದ್ರ ಕರುಣಾ ಪರಿಣಾಮ ಭೋಜಂ ಶೇಷಾಚಲೆ ಸುಚಿರಭೂರಿತ ಛಾತ್ರ ಬೃಂದಂ ಶೇಷಾದ್ರಿನಾಥ ಗುರುವರ್ಯ மகம் பிரபத்யே. எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். போன கிளாஸில் நாம் காரியமும் காரணமும் ஒன்று அப்படின்ற விஷயத்தை ஸ்வேதகேதுவுக்கு உத்தாலகர் உபதேசம் பண்ணார். அதாவது ஜகத்துக்கு இரண்டு வகை காரணங்களாகவும் பிரம்மந்தான் இருக்கு. ஏனா ஸ்ருதம் ஸ்ருதம் பவத்யமதம் மதம் அவிஜாத்தம் விஜாத்தம். இரண்டு வகை காரணங்களாக இருக்கக்கூடியதான உபாதான காரணங்களாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கக்கூடியதான அந்த பிரம்மத்தை பற்றி நீ கேட்டாயா, தெரிந்து கொண்டாயா, அறிந்து கொண்டாயா அப்படின்னு அவர் கேட்டார். அதை நம்ம பார்த்தோம். உடனே உத்தாலகர் அப்பா சொல்றத அப்படியே கேட்டுட்டு அவன் வாசித்த பிரகாரம் நிமித்த காரணமா இருக்கட்டும், உபாதான காரணமா இருக்கட்டும், இது ரெண்டும் வேற வேற தான் இருக்கும். ரெண்டும் ஒன்றாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி. ஒண்ணு எப்படி வரும்? ரெண்டும் வெவ்வேறு தானே வரும். நீதான் போட்டுன ரெண்டும் வெவ்வேறு எப்படி இருக்க முடியும்? ரெண்டும் வெவ்வேறா தானே இருக்க முடியும். ஒண்ணு எப்படி இருக்க முடியும்? அவனுக்கு சந்தேகம். உடனே என்ன கேட்கிறான், கதன்னு சா ஆதேஷா இதி. சுவாமி, ஆதேஷான்னா பிரசாசிதாரம்னு சொன்னீங்க. அதாவது சாசனம், நம்ம எல்லோரையும் வழிநடத்தி செல்லக்கூடியவன். அவனே நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கிறான். எப்படி சுவாமி உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் அவனே ஆக முடியும்? ஏன்னா பெருமாள் தான் லோகத்துல குலாலன் நிமித்த காரணமா இருக்கா. கடத்துக்கு மிருத்துன்றது உபாதான காரணமா இருக்கு. வெவ்வேறு விதமான காரணங்கள் அங்கு சொல்லப்படும் பொழுது எப்படி இந்த காரணம் மட்டும் ரெண்டு காரணமும் ஒன்னா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அத சொல்றார். அதுக்கு பதில் சொல்றார் அப்பா, பரிச்சோதிதா புனः ததேவ ஹிருதி நிகிதம் ஞானானந்த அமலத்வைக ஸ்வரூபம் அபரிச்சேத்ய மாஹாத்மியம் சத்யசங்கல்பத்வ மிஸ்ரைஹி அனவதிகாரிஷே அசங்கேய கல்யாண குணகணைர் ஜுஷ்டம் அவிகார ஸ்வரூபம் பரம் பிரம்மைவ. இப்போ பையன் கேட்டதுக்கு ஏற்கனவே அப்பா மனசுல எதை நினைத்து கொண்டிருந்தாரோ அது அப்படியே மனசுல வாங்கின்றவராக அதே விஷயத்தை மறுபடியும் தெரிவிக்கிறார் ரொம்ப ஸ்பஷ்டமா. பெருமாளுடைய சொரூபம் என்ன, எப்படிப்பட்டவன் அப்படின்னால் ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ், இப்படிப்பட்டதான அனைத்து விதமான குணங்களும் பொருந்தியவனாக இருக்கக்கூடியவன். சகலவிதமான கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவன். விகாரமடையாமல் இருக்கக்கூடியவன். நாமரூப விபாகங்கள் இல்லாமல் அனைத்து விதமான பதார்த்தங்களையும் சூக்ஷ்ம தசையிலே சரீரமாக கொண்டவன். அவனுடைய லீலையின் மூலமாக அவனுடைய சங்கல்பத்தின் பேரிலே அனந்த பதார்த்தங்களும் எல்லா விதமான பதார்த்தங்களும் சூக்ஷ்ம திசையிலிருந்து ஸ்தூல திசையை அடைந்தன. அதுவும் விசித்திரமாக தேவ, திரியக்கு, மனுஷம், ஸ்தாவரன் அப்படின்னு சொல்லக்கூடியதான 4 விதமான பேதங்கள். அதே மாதிரி அச்சேதனத்துல அஸ்ம, காஷ்ட, லோஷ்ட, பிரகிருதி சம்பந்தமான பதார்த்தங்கள், இப்படி பலவிதமான பொருட்களை உள்ளடக்கியதான ஒரு ஜகத்தை பெருமாள் ரொம்ப ஸ்பஷ்டமா உற்பத்தி, அதாவது பெருமாள் சிருஷ்டி பண்ணி எப்படி காரணத்தை அறிந்து கொண்டால் அதனுடைய காரியங்களை அறிந்து கொண்டதாக ஆகும் அப்படின்ற விஷயத்தை
ரொம்ப ஸ்பஷ்டமாக பெருமாள் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். காரணத்தை அறிந்து கொண்டால் அதனுடைய காரியங்களை அறிந்து கொண்டதாக ஆகும். இப்ப எப்படி காரணத்தை அறிந்து கொண்டால் அதனுடைய காரியங்களை அறிந்து கொண்டதாக எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்றார், ஒன்றை அறிந்து கொண்டால் மற்றொன்றினை அறிந்து கொண்டதாக ஆகும். அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன? அங்க உபனிஷத்திலேயே வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்தியவ சத்தியம் அப்படின்னு காரணமா இருக்கக்கூடியதான மிருத்து, அந்த மிருத்தே தான் கடமாக பரிணமிக்கிறது, அந்த மிருத்தே தான் ஷராவமாக பரிணமிக்கிறது, அந்த மிருத்தே தான் மடக்கா பரிணமிக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக பரிணமிக்கக்கூடியதாக இருக்கு அந்த மிருத்தே தான். ஏன், என்ன காரணம் அப்படின்னா, அந்த மிருத்து, அதாவது எந்த மிருத்து இருக்கோ அந்த மிருத்து பிண்டத்துவ அவஸ்தை, அதாவது மிருத்துன்றது ஒரு பதார்த்தம், அந்த பதார்த்தம் தான் உரு மாறி கடமா பரிணமிக்கிறது. மிருத்தே தான், அவஸ்தா பேதம் தான் காரியம். அதாவது பிண்டத்துவ அவஸ்தை, சூர்ணத்துவ அவஸ்தை, கபாலத்துவ அவஸ்தை, அதுக்கப்புறம் கடத்துவ அவஸ்தை, இப்படி மாறுறது. நல்லா பாருங்க, மண்ணை எடுத்துட்டு வரோம், அந்த உழமண் அப்படின்னு சொல்றா இல்லையா தமிழ்ல, களிமண், அந்த மண்ணை எடுத்துட்டு வரோம். அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து அது ஏதோ பதம் பண்றா இல்லையா, ஒரு 21 நாட்கள் அந்த மண்ணை பதப்படுத்தி வைக்கிறான். தினம் 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 அதை மெரிச்சு கிரிச்சு பக்குவப்படுத்தி அந்த மண்ணை நல்லா பழக்கப்படுத்துறான். பழக்கப்படுத்தி அதுக்கு பேர் வந்து சூர்ணத்துவ அவஸ்தை, நல்லா சாஃப்டா ஆக்குறது அந்த மண்ணை. அதுக்கப்புறம் அதுல ஒரு பானை செய்யற அளவுக்கு பிண்டம் பிண்டமா பண்ணிக்கிறது, சப்பாத்தி மாவு உருட்டிக்கல அந்த மாதிரி பிண்டம் பிண்டமா பண்ணிக்கிறது. நமக்கு எந்த அளவு மாவு தேவையோ அந்த அளவு. அதுக்கப்புறம் அதை எடுத்து சக்கரத்துல வைக்கிறோம். அதுல இருந்து ஒரு அவஸ்தை கபாலத்துவ அவஸ்தை, கபாலம்னா பாதி திருவோடு, கபாலத்துவ அவஸ்தை. அதுல இருந்து கடத்துவ அவஸ்தை. இப்படி காரணஸ்ய அவஸ்தா பேதம் ஹி காரியம் அப்படின்னு பின்னாடி சொல்லுவார். காரணத்தினுடைய அவஸ்தா பேதங்கள் தான் காரியமாக சொல்லப்படுகின்றது அப்படின்னு சொல்லப்படுறது. காரணத்தினுடைய அவஸ்தா பேதம், காரணம் எது? மிருத்து. காரியம் எது? கடம். அப்போ காரணத்தினுடைய அவஸ்தா பேதமா இருக்கக்கூடியது தீர்த்தம். அப்போ காரணத்தினுடைய அவஸ்தா பேதம் தான் காரியம். அப்போ காரணம் எதுவோ அது நிலை பெற்று இருக்கிறது, அதிலிருந்து உண்டாகக்கூடிய காரியம் எதோ அவைகளுக்கு பெயர், உருவம் இதெல்லாம் கிடைக்கின்றது. இப்போ காரணம் எது? சூக்ஷ்மமா இருக்கக்கூடியதான பிரம்மம். காரியம் எது? ஸ்தூலமா இருக்கக்கூடியதான அண்ட சராச்சரங்கள். அப்போ காரணத்திலிருந்து காரியமானது உண்டாகின்றது அப்படின்னு சொல்லப்பட்டது. இதைத்தான் அங்க எடுத்துக்காட்டாக தெரிவித்திருக்கிறார் உபனிஷத் வாக்கியத்துல. யதா சோம்யைக்கேன மிருத்பிண்டேன சர்வம் ரிண்மயம் விஜ்ஞாதம் சியாத். இப்ப மிருத்தை தெரிந்து கொண்டால் அதனுடைய காரியங்களாக இருக்கக்கூடிய மிருத்தின் மூலமாக செய்யக்கூடியதான அனைத்து விதமான பதார்த்தங்களையும் தெரிந்து கொண்டதாக ஆகும். வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்தியவ சத்தியம்.
ஏகமேவ மிருத்ரவ்யம் ஸ்வைக தேசேன நானா வியவஹாராஸ்பதத்வாய யதா கடசராவாதி நானா சம்ஸ்தான அவஸ்தாரூப விகாராபன்னம் நானா நாமதேயமபி மிருத்திகா சம்ஸ்தான விசேஷத்வாத் மிருத்ரவ்யமேவேதி வியவஸ்திதம் ந வஸ்துவந்தரம். காரணத்தை காட்டிலும் காரியம் என்பது வேறுபட்டது அப்படின்னு சொல்லல. ஸ்வேதகேத்து என்ன சொல்றார்? காரணம் வேற காரியம் வேறன்றார். அவர் வாசித்த சாஸ்திர பிரகாரம் பார்த்தால் காரணத்திற்கும் காரியத்திற்கும் வேறுபாடானது உள்ளது. ஆனால் உபனிஷத் வாக்கியங்கள் எதை தெரிவிக்கின்றன அப்படின்னா, காரணத்தை காட்டிலும் காரியம் என்பது வேறுபட்டது அல்ல, காரணமும் காரியமும் ஒன்று என்பதை தெரிவிக்கக்கூடியது உபனிஷத் வாக்கியம். இப்ப எப்படி ஒன்னா இருக்க முடியும் அப்படின்னு அவருடைய கேள்வி. அப்பா சொல்றார், ஏகமேவ மிருத்ரவ்யம். ஒரு ஏகதேசத்துல ஒரு பகுதியாக பிரிந்து நானா வியவஹாராஸ்பதத்வாய பலவிதமான விவகாரங்கள், கடம்னு சொல்றோம், கபாலம்னு சொல்றோம், மடக்குன்னு சொல்றோம், அகல்னு சொல்றோம், சராவம் அப்படின்னு சொல்றோம், மண்ணால் செய்யப்பட்ட பதார்த்தங்கள் எல்லாத்தையுமே சொல்றோம். நான் பாருங்க இங்கேருந்து ஏதோ ஒன்று வாங்கி வச்சுட்டேன். எப்படின்னா இந்த இதோ ஒன்று இதுல ஜலம் சாப்பிடுங்கோ, பிரமாதமா இருக்கும்ண்ணா, 200 ரூபா. அந்த அளவுலாம் ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை. மூடி போட்டு கீடி போட்டுலாம் ஒன்று ஊற்றி ஏமாத்தலாம். ஒண்ணுமே இல்லை, தண்டம். அது சாதாரண பானையிலேயே நல்லா இருக்கு, அதில் வச்சு சாப்பிட்டா நல்லாவே இல்லை. என்ன பண்ணிட்டாய்வா, ஷோகேஸ் மாதிரி என் பக்கத்தில் எடுத்துட்டு வந்து வச்சுட்டாத்த. அதுவும் ஒரு 6 மாசமா அது அப்படியே இருக்குது, ஒரே தூசியும் தும்புமா. இப்போ ஒரே மிருத்ரவியம்தான் பலதரப்பட்ட பொருட்களாக மாறுகின்றன. யதா கடசராவாதி நானா சம்ஸ்தான அவஸ்தாரூப விகாராபன்னம் நானா நாமதேயமபி மிருத்திகா சம்ஸ்தான விசேஷத்வாத்து. அதாவது ஒரே மிருத்திலிருந்து மிருத்தை காரணமாக கொண்ட பதார்த்தங்கள், பல வஸ்துக்கள் இருக்கின்றன. இது எல்லாமே மிருத்ரவ்யம் இது வியவஸ்திதம், மண்ணால் செய்யப்பட்ட பதார்த்தங்கள் என்பது சொல்லப்பட்டது. ந வஸ்துவந்தரம், மண்ணை காட்டில் இது வேறுன்னு சொல்லுவோமா? இப்போ நான் காமிச்சேன ஒரு ஜக்கு, அது அதை காட்டில் வேறுபட்டதுன்னு நான் சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டேன். யதா மிருத்பிண்ட விஜானேன தத் சம்ஸ்தான விசேஷ கடசராவாதி ரூபம் சர்வம் விஜாத்தமேவ பவதி. எல்லாமே விஜாத்தம், இப்படிப்பட்டது எல்லாமே விஜாத்தமேவ பவதி, இதை தெரிந்து கொண்டதாக ஆகும் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல ஒன்றை அறிந்து கொண்டால் அதனுடைய காரிய பதார்த்தங்களாக இருக்கக்கூடியதான அனைத்து பதார்த்தங்களையும் அறிந்து கொண்டதாக ஆகும் அப்படின்னு சொல்றோம். இப்போ புத்திரனுக்கு தெரியாது இல்லையா, எல்லாவற்றிற்கும் காரணம் யாரு? அண்ட சராச்சரங்களுக்கும் காரணபூத்தனாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா என்பது புத்திரனுக்கு தெரியாது. தகப்பனார் உத்தாலகர் சொல்றார், இத அண்ட சராச்சரங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா என்பதை தகப்பனார் தெரிவிக்கிறார். ததா கிருஷ்ணஸ்ய ஜகதா பிரம்மைக்க காரணத்துவம் அஜானன், பிரம்ம காரணத்துவத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடியதான அந்த அறிந்து கொள்ளாதவனான அந்த புத்திரனுக்கு அவன் கேட்ட உடனே இந்த அந்த கேள்வியை கேட்கிறான். உடனே தகப்பனார் சொல்றார், இப்படிப்பட்ட பிரம்மத்தை நீ அறிந்து கொண்டாயா அப்படின்ன உடனே, நான் அதை தெரிந்து கொள்ளவில்லை, பகவான் தொமேவ மே தத் பிரவீது, நீயே எனக்கு அதை தெரிவிப்பாயாக அப்படின்னு சொன்னார். உடனே தகப்பனார் என்ன பண்றார், சர்வஜனாயும் சர்வசக்தி படைத்தவனாகவும் இருக்கக்கூடிய பிரம்மம் தான் ஜகத்திற்கு சர்வகாரண பூத்தனாக இருக்கக்கூடியவன் என்பதை தெரிவித்துவிட்டு மேல தெரிவிக்கிறார் தகப்பனார், சதேவ சௌமிய இதமக்ராசித் ஏகமேவாத்விதீயம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா,
இதம் அப்படின்னால் ஜகத்துன்னு அர்த்தம், இந்த உலகம்னு அர்த்தம். நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய சேத்தனா சேத்தனமயமாக இருக்கக்கூடியதான இந்த ஜகத்து. இதம் சப்தத்துக்கு ஜகத்துன்னு எப்படி வரும் அப்படின்னால் உபனிஷத் பாஷ்யக்காரர் ரொம்ப அழகாக சொல்றார். இதம் அப்படின்னா புரோவர்த்தி பதார்த்தம்னு அர்த்தம், கண்ணுக்கு எதிர தெரியக்கூடியதான பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். அக்ரே அப்படின்னா அக்ரே அப்படின்னா சிருஷ்டே பிராக் அப்படின்னு அர்த்தம், சிருஷ்டிக்கு முன்பு. சிருஷ்டிக்கு முன்பு, பிரளயத்திற்கு பின்பு அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்துல ஜெகத் எப்படி இருந்தது அப்படின்னா சதாத்மகமா இருந்தது. சதேவ ஆசீத், அதாவது சத்தை ஆத்மாவாக உடையதாக இருந்தது. சத்து அப்படின்னா நிலைபெற்று இருக்கக்கூடியதான வஸ்து. நிலைபெற்று இருக்கக்கூடியதான வஸ்துவை ஆத்மாவாக உடையதாக இருந்தது, அதான் சதேவ ஆசீத். இப்போ தஸ்மின் காலே, அந்த காலத்துல ஜெகத் எப்படி இருந்தது? சதேவ ஆசீத். அதாவது சிருஷ்டி காலத்துல பெருமாள் சமஷ்டி சிருஷ்டி வியஷ்டி சிருஷ்டி அப்படின்னு பண்றார். சமஷ்டி சிருஷ்டி அப்படின்னா அதாவது கல்லு, மண்ணு, ஜல்லி இவைகள்லாம் தனித்தனியாக இருந்தால் வியஷ்டி சிருஷ்டி. எல்லாத்தையும் சேர்த்து வீடாக பண்ணால் அது சமஷ்டி சிருஷ்டி. இப்போ நாமரூப விபாகங்கள் இல்லாமல் இருக்கிறது சூக்ஷ்ம தசை, நாமரூப விபாகங்கள் இருப்பது ஸ்தூல தசை. இப்படி பண்ணி ஏகமேவ, பெருமாள் ஒருத்தர் தான் இருந்தார், வேற எதுவும் இல்லை. அதே மாதிரி அத்விதீயம் ஆசீத், இரண்டாவது ஒன்று இல்லாததாக இருந்தது. இப்போ சதேவ ஆசீத், ஏகமேவ ஆசீத் அப்படின்றதுனால உபாதான காரணத்துவத்தை தெரிவித்துவிட்டு அத்விதீயம் ஆசீத் அப்படின்றதுனால நிமித்த காரணத்துவத்தை தெரிவிக்கின்றார். இந்த இடத்துல தெரிவிக்கிறது வேதம். இந்த இடத்துல அதுதான் சதேவ ஆசீத், அத்விதீயம் ஆசீத், ஏகமேவ ஆசீத் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதை தெரிவிக்கிறார் உத்தாலகர் ஸ்வேதகேதுவனிடத்துல. இப்போ இந்த இரண்டு வகையான காரணங்கள் இருக்கு இல்லையா, உபாதான காரணம், நிமித்த காரணம் அப்படின்ற இரண்டு வகையான காரணங்களும் பெருமாளுக்கு பொருந்தும். அதுதான் ஆரம்பத்திலேயே ஏனா ஸ்ருதம் ஸ்ருதம் பவத்யமதம் மதம் அவிஜாத்தம் விஜாத்தம் அப்படின்னு கேட்டு ஆதேச சப்தத்தினுடைய அர்த்தத்தையும் தெரிவித்தார். அத பிரம்மத்துக்கு ஜெகத்தினுடைய உபாதானத்துவம், ஜெகத்தினுடைய நிமித்தத்துவம் இதெல்லாத்தையும் தெரிவிக்கிறார். அந்த பிரம்மமேதான் ஜெகத்தை உண்டு பண்றது. எப்படி உண்டு பண்றது? தடைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேய தத் தேஜோ அசிருஜத தத் ஐக்ஷத, அது சங்கல்பித்தது. எப்படி சங்கல்பித்தது? பகுஸ்யாம் பிரஜாயேய, நான் பகுவாக ஆக கடவேன். அப்படின்னு சங்கல்பித்தது அப்படின்னு சொல்ற. நான் பகுவாக ஆக கடவேன் என்று சங்கல்பித்தது. இதத்தான் சொல்றார். அந்த சச்சப்த வாச்சியமா இருக்கக்கூடியதான பரபிரம்மே சர்வஜனாயும் சர்வசக்தி படைத்தவனாகவும் சத்தியசங்கல்பனாகவும் அவாப்த சமஸ்த காமனாகவும் இருக்கக்கூடியவன் லீலையா ஒரு சந்தோஷத்துக்காக இப்படிப்பட்ட விசித்திரமான ஜகத்தை உண்டு பண்ணுகின்றான். அகமேவ பகுஸ்யாம், பகுவாக
ஆக கடவேன் என்று சங்கல்பித்து இந்த சிருஷ்டியை அவன் செய்கின்றான். அதுவும் எப்படி? சைவ சச்சப்தாபிகிதா, அந்த பரமாத்மாவே சத்து என்கின்ற சப்தத்தினால் சொல்லப்படக்கூடியவனாக இருக்கிறான். தேவதா யாரு? சாட்சாத் அந்த பரமாத்மா. எப்படி சிருஷ்டிக்கிறான்? எப்படி சிருஷ்டி எப்படி பண்றான்? அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி. இந்த ஜீவன் அவனுக்குள்ள அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அனுப்பிரவேசித்து ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் நாமம் ரூபம் இதெல்லாவற்றையும் வியாக்கரவாணி செய்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்தாஹமிமாஸ்தி ஸ்ரோ தேவதா அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி, அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லா பதார்த்தங்களும் பிரம்மத்தை ஆத்மாவாக உடையவைகள். சரீராத்மபாவ சம்பந்தம் சொல்லப்படுறது. எல்லா பதார்த்தங்களும் பிரம்மத்துக்கு சரீரமாக இருக்கின்றன. எல்லா பதார்த்தங்களுக்கும் பிரம்மம் ஆத்மாவாக இருக்கின்றது அப்படின்ற விஷயமானது இந்த இடத்துல சொல்லப்படுறது. அப்போ அதாவது பிரம்மத்தை ஆத்மாவாக உடைய பதார்த்தங்களுக்குள்ள பிரம்மமானது அனுப்பிரவேசிச்சு சித்து அச்சித்து இந்த வஸ்துக்கள் எல்லாத்துக்குமே பதார்த்தத்துவம் பதார்த்தமாக கல்பிக்கிறான். இப்படிப்பட்ட வஸ்துக்களுக்கு தான் நாமரூப பாக்துவம் அப்படின்னா, இது நாமம் கடம்ன்ற பெயர், ஒரு ரூபம், இப்படிப்பட்ட ஒரு தன்மை, இதெல்லாவற்றையும் அது அடைகிறது. காரிய பொருட்களாக இருக்கும் பொழுது நாமரூப விபாகங்களை அடைகிறது. சூக்ஷ்மமாக காரணத்தோடு சேர்ந்து விடும் பொழுது எந்த விதமான நாமரூப விபாகங்கள் இல்லாமல் இருக்கின்றன அப்படின்னு இந்த இடத்துல உத்தாலகர் ஸ்வேதகேது இடத்துல சொல்றார். இப்ப இப்படிப்பட்டதான பிரம்மத்துக்கு ஷரீராத்ம பாவம், பிரம்மத்துக்கும் ஜெகத்துக்கும் ஷரீராத்ம பாவ சம்பந்தமானது சொன்னோம். இப்போ உபனிஷத் வாக்கியங்கள்ல எந்த இடத்துல ஷரீராத்ம பாவமானது சொல்லப்பட்டிருக்கு? இப்போ அத்வைதிகள் இருக்கா, அவர்கள் ஷரீராத்ம பாவத்தை ஒத்துக்கல. யாருமே ஷரீராத்ம பாவத்தை ஒத்துக்கல. அப்படி இருக்கும் பொழுது ஷரீராத்ம பாவத்தை ஏன் சொல்லணும் நம்ம அப்படின்னா, இப்போ பேதஸ்ருதின்னு ஒண்ணு, அபேதஸ்ருதின்னு ஒண்ணு. இப்போ இந்த இரண்டையும் இப்போ அபேதஸ்ருதியை ஏற்றுக்கொண்டு பேதஸ்ருதியை கைவிட்டு விட்டார்கள் அத்வைதிகள். நாம அபேதஸ்ருதியை ஏற்றுருக்கோம், பேதஸ்ருதியை ஏற்றுருக்கோம். எப்படி பேதத்தை தெரிவிக்கக்கூடிய ஸ்ருதிகளையும் அபேதத்தை தெரிவிக்கக்கூடிய ஸ்ருதிகளையும் எப்படி ஒன்னா ஏத்துக்க முடியும் அப்படின்னால், அதற்குத்தான் கடக ஸ்ருதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்குதான் கதை தெரியும். பாஷ்யக்காரர் காஷ்மீர தேசத்துக்கு போறார். அங்க காஷ்மீர தேசத்துல இருக்கக்கூடிய ராணி போதாயன விருத்தி கிரந்தத்தை ராமானுஜர் இடத்துல ஒரு நாள் கொடுக்கிறார். ஒரே ஒரு நாள் உனக்கு அவகாசம், இந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை பாரு அப்படின்றது. பாதராயணர் அப்படின்றவர் வியாசர், பாதராயண மகரிஷின்றது வியாசர், போதாயனர் அப்படின்றவர் அவருக்கு சிஷ்யர். சூத்திரங்களுக்கு விருத்தி அப்படின்னு எழுதினார். விருத்தினா ஒன் லைன்ல சூத்திரத்துக்கான அர்த்தம் இருக்கும், அதுக்கு பேர் விருத்தி அப்படின்னு பேரு. விருத்திகாரர், வார்த்திகக்காரர் அப்படின்னா போதாயனர் அப்படின்னு அர்த்தம். அந்த போதாயனருடைய விருத்தி கிரந்தமானது ராமானுஜருக்கு கிடைச்சது. ஆனால் ஆதிசங்கர பகவத் பாதருக்கு கிடைக்கல. இப்போ கிடைக்காதபடியினால அவர் இந்த பேத ஸ்ருதியை தள்ளிட்டு அபேத ஸ்ருதியை மட்டும் ஏற்றுட்டார். ராமானுஜருக்கு கிடைச்சபடியினால பேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி இரண்டையும் ஒரு சேர கையாளக்கூடியவராக அவர் இருந்தார்.
ஏன்னா போதாயன விருத்தி கிரந்தத்துல கடக ஸ்ருதிகளை பயன்படுத்தி சரீராத்மபாவ சம்பந்தமானது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கடக ஸ்ருதி எது? எஸ்ய ஆத்மா சரீரம். அந்த கதையை விட்டன. அதுக்கப்புறம் காஷ்மீர தேசத்துல இருந்ததை இவர் வாங்கி ஒரு நாள் கூரத்தாழ்வாருடைய சகாயத்தினால அதை வாங்கி வாசிச்சுட்டு திருப்பி ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு எழுந்தருளி அந்த போதாயன கிரந்தத்தை மனசுல வச்சுட்டு ஸ்ரீபாஷ்யத்தை எழுத ஆரம்பித்தார் கூரத்தாழ்வாருடைய ஒரு ஒத்தாசையின் பேரில் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. இன்னும் ரொம்ப அழகா சொல்றா. பாஷ்யக்காரரே பூர்த்தியா வாசிட்டார். எங்க சகாயம் தேவையோ அங்க கூரத்தாழ்வாரிடத்துல கேட்டுக்கொண்டார் அப்படின்னு சொல்றார். சகாயம்னா எழுதிட்டு சரியா இருக்கா பாரு அப்படின்னு சொல்றது. சில பேர் என்ன சொல்றா, பாஷ்யக்காரருக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கிறதா தெரியல, ஏகசந்த கிராகியா இருக்கக்கூடியவர் கூரத்தாழ்வார், அதனால கூரத்தாழ்வாரை சொல்ல சொல்லி அவர் பாட்டுக்கு எழுதிட்டே வந்தார் அப்படின்னு சில இடங்கள்ல தெரிவிக்கக்கூடியது உண்டு. நமக்கு அதெல்லாம் வேண்டாம். எஸ்ய ஆத்மா சரீரம், எஸ்ய பிருத்திவி சரீரம், இதெல்லாம் கடக சுருதி. கடக சுருதியை கையாண்டு வேதம் அபேதம் இவைகளை ஒன்றாக கையாண்டு சரீராத்மபாவ சம்பந்தத்தினால ஒரு அற்புதமான ஒரு ஐக்கியத்தை பாஷ்யக்காரர் தெரிவித்தார். இப்போ இந்த அண்ட சராச்சரங்களும் பரமாத்மாவுக்கு சரீரமாக இருக்கின்றன. இந்த அண்ட சராச்சரங்களுக்கும் பரமாத்மா ஆத்மாவாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லப்பட்டது. எல்லாமே லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே பிரம்மத்தை ஆத்மாவாக உடையவைகள் தான். அது தேவஹா, மனுஷா, யக்ஷா, ராட்சசா, பசு, மிருகா, பக்ஷி, விருக்ஷா, லதா, காஷ்டம், ஷிலா, திருணம், கடஹா, பட்டஹா, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிரம்மத்தை சப்தவாச்சியமாக கொண்ட பதார்த்தங்கள், பிரம்மத்தை தெரிவிக்கக்கூடியதான பதார்த்தங்கள், சரீராத்மபாவ சம்பந்தத்தை கொண்டு பிரம்மத்தை தெரிவிக்கக்கூடியதான பதார்த்தங்கள். இவைகளுக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு பெருமாள் இவைகளை வழிநடத்தி செல்கின்றான். ஆகையினால இந்த அண்ட சராச்சரங்களுக்கும் அவன் காரணபூதன் அப்படின்றது தெரிகிறது. இதோட இந்த கிளாஸை நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு சீக்கிரம் வந்துட்டோன்னா 8 மணி, இல்லைன்னா 8:30 மணி. தத்துவமசி நாளைக்கு சீக்கிரம் தான் வந்துருவேன்னு நினைக்கிறேன். தத்துவமசி அப்படின்ற வாக்கியத்துடைய அர்த்தம் முக்கியமான விஷயம், அதை பற்றி நாளைக்கு சொல்கிறேன். தத்துவமசி ஸ்ருதியினுடைய அர்த்தம் நாம எப்படி சொல்கிறோம், அத்வைதிகள் எப்படி தெரிவிக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை நாளைக்கு நாம் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யா. எல்லாருக்கும் நமஸ்காரம்.